இன்றைக்கி வந்து ஒரு பலகாரம் பார்க்கலாங்க. முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசி பயிரில் வந்து முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் இந்த ஒரு கப்பில் பாசி பயிர் எடுத்துருக்குறேன். அது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதே கப்பளவில் ஒரு கப்பு வெள்ளை பொடிச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாகு காய்ச்சிருக்கு. அதே கப்பில் அரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து மைதா மாவு. இது வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்கு அரிசி மாவும் மைதா மாவும். இப்போ பாசிப்பயிறு வறுத்துக்கலாங்க. கருகு விட்டுறக்கூடாது, நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பாசிப்பயிறு வறுபட்டு இருக்கும்போதேங்க நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி அரை டம்ளர், இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெள்ளை கரைட்டுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோணுங்க. ரொம்ப வச்சிங்கனாலும் கருகிடும். ஸோ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வறுத்துக்கணும். இது அரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. இப்போ கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவை. இது வந்து வீட்டில் அரைச்சது. கொஞ்சம் அதான் ஆறட்டும். இப்போ தான் லைட்டாக செவந்து வருது. இன்னும் நல்லா வறுக்கணும். வெள்ளை கொஞ்சம் வடிச்சுக்கலாங்க. மண் தூசியெல்லாம் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் வடிச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இந்த பாசிப்பயிரை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட அந்த 3 ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நூனும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், கொஞ்சம் பருப்பருன்னு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பருப்பருன்னு தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். சரி, இதில் கொட்டிடலாம். இப்போ பாகு பார்க்கலாங்க எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. பாகு கொஞ்சம் காயணுங்க. இது கம்பிப்பதம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் பிசுன்னு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணலாங்க. இந்த அரிசி மாவு கூட ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அளவாக விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், பாகு இந்த பதம் வந்தால் போது ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து பாகு வந்து கொஞ்சம் சூட்லேயே இருக்கணுங்க. இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டுங்க. நான் கொஞ்சம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ மேல் மாவு கலக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மேல் மாவு ரெடி பண்ணி மாவு வந்து தொட்டோம்னா இப்படி இருக்கணுங்க. இப்படி கை வந்து மூழ்கணும்னா மாவு இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த பூரணம் வந்து முக்கி எடுக்கிறதுக்கு அளவாக இருக்கும். இப்போ நாம் இதை பாகு ஊற்றி கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடாக இருக்கையிலேயே கலக்கிக்கணும். நல்லா கலக்கி எடுத்துட்டேன். சூடாக இருக்கையிலேயே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன்.
கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாங்க கையில். உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி குலகுலன்னு இருக்கையிலேயே உருண்டை பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு பிடிச்சிக்கலாங்க. நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த லெவலில் தான் உருண்டை பிடிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு 19 உருண்டை கிட்ட வந்துச்சு. இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனா தான் கொஞ்சம் ஹார்டாக வரும். கொஞ்சம் ஆறட்டும். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஆத்தாலாம் வந்து ராய்க்கல்ல நெரிப்பாங்க. பாசிப்பயிறு வறுத்து ராய்க்கல்ல நெரிச்சு பாவு காய்ச்சி தேங்கி பிங்க ராய்க்கல்லாம் இருக்குது. மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் ஆறட்டுங்க. பாருங்கள் உருண்டை நல்லா காமிச்சு. ஸோ இப்போ இது வந்து மாவில் டிப் பண்ணி போடலாங்க. நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பைண்டிங் வந்து உடையாமல் போடணுங்க. இல்லைன்னா உள்ளே இருக்கிற பூர்ணமெல்லாம் வெளியே வந்து அது ஒரு மாதிரி கருகிரு இந்த சைடில். அதனால் அந்த வந்து அந்த பூரணம் உடையாமல் போடணும். இப்போ நான் பூரமாகவே போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.